விஜய்க்கு மக்கள் வரவேற்பு இருக்குது. ஆனால் இன்னமும் அதில் ஒரு கேள்வி இருக்குது. இதுவரையில் விஜயுடைய தாவேகா எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. அவர் கட்சி தொடங்கி விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது, அதில் பங்கேற்கல. சரி, இடைத்தேர்தல் விட்டுருவோம். ஒரு பொது தேர்தல், மக்களவை தேர்தல் நடந்தது. இவர் கொள்கை ரீதியாக எதிர்ப்பது பாஜக, அரசியல் ரீதியாக எதிர்ப்பது திமுக. ரைட், அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்காரு. மாநாடுகளே பொதுவாக சொல்லியிருக்காரு. அப்போது கொள்கை ரீதியாக எதிர்க்கப்பட வேண்டிய பாஜகவை எதிர்த்து 24 மக்களவை தேர்தலில் களம் கண்டிருக்கலாம்ல, அதையே செய்ய தவறிவிட்டார். அப்போ கொள்கை மீது உங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்ற ஒரு கேள்வி வருது, களம் காணாதுன்னா. அப்படிலாம் நம்மளோட குறிக்கோள் 2026னா நீங்கள் சட்டப்பேரவை மட்டும்தான் கனெக்ட் பார்த்து, சட்டப்பேரவை மாநிலத்தை ஆளணும், அது ஒன்று தான் உங்கள் நோக்கமாக இருக்குது. தேசத்தை பற்றி உங்களுக்கு அதை பற்றி ஒரு பார்வை, சிஎம் ஆகணும்.